தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 3 நாட்களாக போக்கு காட்டி வருகிறது. இந்நிலையில் நவம்பர் 29ஆம் தேதி புயலாக வலுப்பெற்றுள்ளது. இது நவம்பர் 30ஆம் தேதி மதியம் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே கரையை கடக்க உள்ளது. புயல் கரையை கடக்கும் பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் கனமழை கொட்டி தீர்க்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. புயலை எதிர்கொள்ள புதுச்சேரியில் அனைத்து கடற்கரைகளுக்கும் மக்கள் செல்லாதவாறு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பாண்டி மெரினா கடற்கரை சாலை மூடப்பட்டுள்ளன. டூப்ளக்ஸ் சிலை அருகே காவல்துறையினர் தடுப்புகளை ஏற்படுத்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் பாண்டி மெரினாவிற்கு சுற்றுலா பயணிகள் செல்லாதவாறு அதன் நுழைவு வாயில் சந்திப்பில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு ஒதியஞ்சாலை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே புயலின் தீவிரத்தை உணர்த்தும் வகையில் நேற்று மாலை புதுச்சேரி துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கையினையொட்டி மீனவர்கள் 4வது நாளாக கடலுக்குள் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.